அக்கா ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப்னா எப்படி இருக்கணும்? மேரேஜுக்குள்ள வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அது வந்து எப்படி சொல்ல போகணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப்லாம் நல்லா போகும். இதில் யாராவது ஒரு ஆள் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது லைஃப்பில். புருஷன் பொண்டாட்டியா எல்லாமே நண்பர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ரீசன்ட் சர்வையில் பெண்கள் தான் அதிகமாக காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சர்வை சொல்லுது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பொண்ணுங்களை உண்மையாக லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஃபேக்காக லவ் பண்ணுறவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையாக யாரும் லவ் பண்ணலை. பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, உண்மையாக லவ் பண்ணலை. ஏமாத்துறாங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டே ஏமாத்துறாங்க. இதில் லவ் எங்கிட்ட இருக்குன்னு தெரில. அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களோட ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்? உண்மையாகங்க யாரும் ஏமாத்தாதீங்க. வேறு யாரும் அதை லவ் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. பணத்தை தேடி போகிறது, பொருளை தேடி போகிறது, இது மட்டுமே லைஃப் கிடையாது, லவ் கிடையாது. மேரேஜுக்கு அப்புறம் நினைக்கிறத வந்து லவ் மட்டும், ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் லவ் மட்டும் பண்ணுங்க. அதுவே போதும். எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டாலும் லவ் இருந்தால் போதும்.